ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா பரியங்க யோகம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பரியங்க யோகம்னா ஒரு அழகா வார்த்தை சொல்லலாம், ரசவாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எப்படி விந்த கற்ற முறையை நம்முடைய விளையாட்டு சித்தர் எப்படி அதை வர்ணிக்கிறார், எப்படி சொல்கிறார், அதுக்கு என்ன மூலிகையை சாப்பிடணும், எப்படி அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது குறித்ததான விஷயத்தை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இன்னைக்கு. இந்த உலகத்தில் ஒரு ஆண் இல்லை அப்படின்னா ஒரு பெண் இல்லை, அதே போல் பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் இல்லை. இருவரும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இயற்கையும் இல்லை, இறைவனும் இல்லை, எதுவும் இல்லை. ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் இனப்பெருக்கம் என்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் மூலத்தை பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த உலகத்தில் மனித குலம் என்பது ஒரு அரிய இனம். ஆனால் அதனுடைய பிறப்பை தானே தவறாக என்னது, தான் செய்த பாவம் புண்ணியம் அப்படிதான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். உண்மையில் இயற்கை இப்படி பண்ணுதுன்னா சமமாக தான் பார்க்குது. அனைத்து படைப்புகளும் தனித்தன்மையாக ஒரு புனிதத்தன்மையாக தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் அனைத்து குற்றத்தையும் குற்றமாகவும் சொல்லி தெரியுறாங்க. நான் எங்கே இந்த பிறந்தேன், கடைசியில் எங்கே போக போகிறேன் தெரியாமல் அலையிறேன், அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. காமம் என்பது இயற்கைக்கு ரொம்ப அழகான நல்ல வார்த்தை. ஆனால் காமம் என்பது மனிதனை பொறுத்தவரை கெட்ட வார்த்தை. இந்த அளவில் தான் காமத்தை பற்றி மனிதனுடைய சிந்தனை உள்ளது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, காமத்துடைய அடுத்த பகுதி பிரம்மச்சாரியம் என்ற நிலையை உயர்த்திட சித்தர்கள் பரியங்க யோக முறையை தான் கையாண்டாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு உள்ள காம உணர்வை விரிவடைய செய்து நீண்ட நேரம் சுகம் பெற்று முடிவில் காமம் கரைந்து போய் அதுவே ஆத்ம சக்தியாக மாறுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாங்க. இதுக்குத்தான் நம்முடைய சித்தர்கள் தன்னுடைய பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூசு வனவெல்லாம் பூசியே புலர்த்திய வாச நறுங்குழலில் மாலையும் சாத்தி காயக்குழலி கலவியோடுங்காலங் தூசி துளையுற தூங்காதே போகமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலில் நறுமணம் பூசிக்கொண்டு கூந்தலில் வாசனையுள்ள மலர்களை சாத்தி மனதை மயக்குகிற மங்கையோடு கலவியில் ஈடுபடும் போது மனதை ஒரு ஊசியின் நூல் போல கோர்த்து போலிருக்கும் ஒரு துளையில் அதில் நின்று கொண்டால் போகம் எப்போதும் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை மண்டலம் நம்ம சென்றோம், ஒரு மண்டலம் அப்படியே செய்கிறோம் அப்படின்னா உடம்பு உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தரிசனம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உண்மையான பரியங்க யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் எவரை பிரம்மச்சாரியாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, மூலத்தை அறிய இயலாவிட்டால் அவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது பிரம்மத்தை, அந்த மூலத்தை எவன் அறியலையோ அவன் தான் அதை பிரம்மச்சாரியம் அதை ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சவனுக்கு தேவை கிடையாது அப்படின்ற சொல்கிறார். அறிந்தவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சிற்றின்பத்திலேயும் இறைவனின் பேரின்பத்திலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரியங்க யோகம், தந்திரா யோகம் இதெல்லாம் சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஆண் பெண்ணுக்கு ஒரு முழு இன்பத்தையும் பெண் ஆணுக்கு ஒரு முழு இன்பத்தையும் வழங்கக்கூடிய நிலையில் ஒரு ஆண்கிட்ட சிரசில் இருந்து விந்து கீழ்நோக்கி வருகிறது. அதனை வெளியேற்றாமல் தடுத்து உள்ளே நிறுத்துவதனால இந்த யோகம் சாத்தியப்படுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்முடைய பல முன்னோர்கள், பல ரிபிள் பர்சன்ஸ் நிறைய பேர் இந்த ஆன்மீக இந்த ஸ்பிரிச்சுவல் ரிபிலிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழ்நோக்கி இறங்கி இந்த விந்தை வெளியேற்றாமல் இருந்தால் வேற ஒரு வழி தேடி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வழி அப்படின்னா அவர்களாலே அதை சொல்ல முடியல. இந்த மாதிரி தவறான முறையை நம்ம பின்பற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதை பற்றி நம்முடைய விளையாட்டு சித்தர் என்ன சொல்றாருன்னா, சுக்கிலம் தன்னை அடக்கின் சுரமுடன் நீக்கட்டு ஆகும் பக்கமாம் கை கால் சந்து பாரநோய் வழியிறங்கும் மிக்க மார்நோய் உண்டாகும் மிருந்திடும் பிரமேகம்தான் தக்கதோர் போது மாகின் தரித்திடும் வாயுக்கூரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா,
இந்த சுக்கிலம் என்பது விந்தாகும். இந்த விந்து சக்தியை வெளியேறும் தன்மையில் அடக்கி வச்சோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு, நரம்பு மண்டலம் பாதிப்பு, புற்றுநோய், சிறுநீர் பிரியாத நிலை, கை, கால், இடுப்பு, மூட்டு வலி, வீக்கம், மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் உருவாகுமா. இதயம், நுரையீரல், இரத்த குழாய், சர்க்கரை நோய் போன்ற எல்லா பாதிப்புகளும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கீழ்நோக்கி இறங்கிய இந்த விந்தை ஒருபோதும் மேல் நோக்கி ஏற்ற முடியவே முடியாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் சிற்றின்பத்தை பேரின்பமாக ஆக்கக்கூடிய பல நூல்கள் வந்துருச்சு. நிறைய புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விந்தை கீழ்நோக்கியே இறக்கக்கூடிய நிலையில், அதாவது கீழே வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கக்கூடிய நிலையை தான் அந்த புக்ஸ் எல்லாம் இருக்க தவிர, அந்த கீழ்நோக்கி இறங்கிய அந்த விந்தை ரசமணியை போல கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அந்த வழியை சொல்லலை எந்த புத்தகமும். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முப்பாட்டன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அகஸ்தியர், வேத முனிவர், வராரிஷி போன்ற பல சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளி உலகத்துக்கு இதை சொல்லக்கூடாது, கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இந்த பயிற்சி செய்வது கடினம்தான், இருந்தாலும் இதனை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடலில் இருக்குது. ஒரே பாடல் என்னென்னா, விந்தை இறுக்கி கட்டினவன் ஈசனை பார்ப்பான் அப்படின்றது தான். இதான் பரியங்க யோகத்தினுடைய மாபெரும் பொக்கிஷத்தின் ரகசியம். நம்ம அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, முந்தா நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாவிட்டால் மூலம் பாரே அப்படின்னு சொல்றாரு. ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக இணைத்தது இந்த விந்துநாதமே. முதலில் இதனுடைய மூலத்தை அறியணும். அறிய தவறினால் வேறு வழியே இல்லை, அறிந்துதான் ஆகணும். இந்த மூலத்தில் என்ன இருக்குன்னா, விந்து சக்தியும் நாத சக்தியும் சுரக்கிறது. அங்க ஒரு தொலை இருக்குப்பா, அதை அறிந்து அந்த இடத்துல மனம் நின்றா விந்து சக்தி ரசமணி மூல மாறுமா. அதாவது அப்போ என்ன ஏற்படும்னா, காதில் நாதம் ஒலிக்குமா. இதுதான் ஆதி மூலம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய அகத்தியர். அதாவது இதுதான், இந்த பயிற்சியை யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு வித தரிசனம் கிட்டும். வாசி அவனுக்கு சித்தி பெறும், அஷ்டமா சித்தியை பெறுவான் அப்படின்னு சொல்கிறார். அவன் சித்தராகவே வாழ்ந்து மகிழலாம். அதாவது காமத்தை கொண்டு சிற்றின்பத்தில் இறைவனை நம்ம பார்க்கலாம், பேரின்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். அழகான ஒரு பாடல். இதமான சுழு முனையது முனைமையமாமே, ஆமென்ற முனைமையம் விந்து நிலை பீசம் அப்படின்னு சொல்றார். இந்த சுழுமுனையில் துளை தான் விந்து பீசம். இந்த அந்த முனையிலிருந்து நின்று அந்த இடத்துல நிற்குது அப்படின்னா, அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடும் போது விந்து வாயு வெளியேறாது, விந்து மணியாக மாறுமா. இதுவே ரசவாத வித்தை. இந்த ரசவாத வித்தை எப்போ நடக்கிறதோ அப்போ தான் தேவாதி தேவனாக வாழலாம் ஒரு மனிதன். நிறைய பேர் பெண்ணை ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு செக்ஷுவலாக பார்ப்பாங்க. கிடையாது. உமன் இஸ் நாட் அதுக்கு மட்டும் அவங்க கிடையாது. அதாவது பெண்ணினுடைய கர்ப்பப்பை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ரசவாதம். இதில் ஆண் ஒரு மெட்டல், அங்கே அந்த ரசவாதம் ஏற்படுது. மெட்டல், ஆண் ஒரு மெட்டல், பெண் ஒரு ரசவாதமாக இருக்கா. பெண்ணுடைய கர்ப்பப்பையில் விந்து சென்றவுடன் விந்து உள்ள ஒரு பஞ்சலோக சக்தியாக ஒன்றாக இணைஞ்சு அங்கே ஆத்ம ஜோதி பிரகாசிக்கிறது. அதாவது உள்ள உறுப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு பஞ்சலோகங்கள் அங்கே இருக்குது. அதை அறிந்து கொள்வதே ரசவாத வித்தை. இந்த சக்தியை பெண்ணிடம் தான் இயற்கை வழங்கியிருக்கு. பெண்ணிடம் கர்ப்பப்பை தான் ரசவாதம், ஆணுடைய விந்து ஒரு மெட்டல், உலோகம். இது அறிஞ்சு தனக்குள்ளே இருக்கும் அந்த உலோகத்தை ரசவாதத்தோடு இணைவது தான் ரசவாதி ஆகிறான். எல்லாரும் ஆல்கமிஸ்ட் கிடையாது. இது யார் ஒருத்தவன் பண்ணுறானோ, தேர் ஆல் ஆல்கமிஸ்ட். அப்போ உடலுறவின் போது ஆணினுடைய விந்து சக்தி ரசவாதமாகவும் பெண்ணுடைய நாத சக்தி உலோகமாகவும் மாறுது. அப்போ ஆண் பெண் சேர்க்கையில் இந்த பிரபஞ்சமாகும். இப்போ நாம் மணியாக நாமெல்லாம் ஒரு மணியாக உருண்டி போய், அதாவது ஒரு அப்பா கிட்டேருந்து உருண்டி ஓடி போய் திரண்டு போய் ஒரு இடத்துல போய் தொப்புன்னு விழுந்து தண்ணிக்குள்ளே நீந்தி போய் ஒரு ஸ்மெல்லை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் உள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்ப்பப்பை ஆகும். இந்த பரியங்க யோக முறையே பலரும் நிறைய பேர் தியானமாக பயிற்சியாலாம் செய்கிறாங்க.
அதெல்லாம் ஒரு மனதை ஏற்படுத்துகிறது. அது மூலயமா மூன்றாவது கண் ஒரு சன், அந்த கண் வந்து விழிப்படைகிறது. சில பேருக்கு ஆத்ம சக்தி ஏற்படுகிறது. சில ஆணுடைய உலோகம் பெண்ணுடைய ரசவாதம் ஒன்றாக இணைகிறது. ஒரு ரகசியம். விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்போது இதுக்கு தெரிய வரும் தெரியல. படைப்பினுடைய ரகசியத்தையும் ரசவாத வித்தையும் பெண்ணிடம் மட்டும்தான் இயற்கை வந்து வழங்கியிருக்கு. ஏனென்றால் இயற்கையே தன் கர்ப்பத்தினுக்குள்ள, அதாவது இயற்கை தாயையே தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள வசியப்படுத்தினவள் தான் இந்த உலகத்தின் பெண்கள் அவ்வளோ கௌரவிக்கிறாங்க. அதாவது இயற்கை தாயையே தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள வசியப்படுத்தி வைத்தவள் தான் பெண். அப்போ வசிய ஆற்றல் யாருக்கு இருக்கும்? ஆணுக்கு இருக்காது, பெண்ணுக்கு தான் அதிகம் வசிய ஆற்றல். இயற்கையை தனக்குள் வைத்திருப்பவள் அவள். ஆண் பெண் இருவருமே தங்களுக்குள் இருக்கக்கூடிய உலோகத்தை இணைக்க வேண்டும். அப்படி நம்ம இணைக்க உடலில் சுழுமுனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அறியணும். அது ஒரு வட்ட வடிவில் நம்ம உடலில் இருக்குது. நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாளை, அக்னி, கன்னி, வன்னி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. இந்த இடத்த உணர்ந்து யார் ஒருத்தவன் தவம் இயற்றினால் ஆண் பெண் இருவருமே ரசவாதி ஆகலாம். அழகான நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தாம்பத்தியத்துக்கு ஈடுபடும் போது மனதை அந்த துளையில் வைத்து ஈடுபட்டால் விந்து நாதம் இணையும். மிக எளிமையான ஒரு விந்து சக்தியை ரசமணியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதை தான் கடைப்பிள்ளை சித்தர் அந்த ரசமணியாக மாற்றுறதுக்கு வழியை சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகான வழியை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கூர்மையுள்ள தாது புஷ்டியாக தானும் நல்லுறவாக உண்டாக குணத்தை கேளு நலமான ஆவினுட பாலில் தானே துள்ளுகிற நெருஞ்சி பூ முருங்கை பூ வந்தா புறவாய் பாலிட்டு காய்ச்சி மைந்தா தெல்லுதற் கற்கண்டு பொடி போட்டு சிவசிவா உதயத்திர புசித்திட்டாயா புசித்திடு வாயிருணும் தினமும் மைந்தா பூரணமான் தாதுவது புஷ்டியாகும் வசித்ததொரு தேகமது சித்தியாகும் மன்மதனும் நிகரில்லா வலு உண்டாகும் நசித்ததொரு நீர்க்கடுப்பு வெட்டை தீரும் நடுவான விந்துவதுலு ஜெபிக்கும் பாரு விசுத்தியின் மேல்கிணையாம் புருவமீதில் வேதாந்த கற்பூரம் தீபம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விளையாட்டு சித்தரை பற்றி நான் என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதாவது நியூ சித்தர்கள் அப்படின்ற வீடியோஸில் அவரை பற்றி போட்டிருக்கேன். அவர் ரொம்ப ஒரு லெஜண்ட் அவர். ஏன்னா சித்தர்களே ஒரு நாள் கடத்திட்டாங்க அவரை. அது ரொம்ப அற்புதமான அனுபவம் இருக்கும். அவர் யாருன்னு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இட்ஸ் அ லெஜண்ட். ஏன்னா எல்லா உண்மையை உடச்சி சொன்னவர் அவர் தான். அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். சரி, இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த நெருஞ்சி பூவை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நெருஞ்சி பூவையும் முருங்கைப்பூவையும் ஒன்றாக சேர்த்து பாலில் போட்டு கொதிக்க வைத்து அதுக்கு பிறகு கற்கண்டு போட்டு காலை மாலை 2 விதம் நம்ம சாப்பிட்டோம் அப்படி இந்த கற்பத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா விந்து சக்தி ரசமணியாக மாறிடுமா, தேகம் காய சித்தி அடையுமா, விந்து சக்தி இதுதான் ஜெபிக்கும் பாரு, நெற்றிக்கண் திறந்து புருவ மத்தியில் கற்பூரம் தீபம் சுடர்விடும் பிரகாசிக்கும் அந்த பெண்கள் மூலத்தை மட்டுமே பெண்கள் அந்த மூலத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றார். சுழுமுனையிலிருந்து தான் இந்த விந்து நாதம் உற்பத்தி ஆகிறது. அதனால விந்து சக்தியை வீண் செய்யாதீர்கள் எனவும் விந்து விட்டவன் நொந்து கெடுவான் என்பது கூறுவார்கள் நிறைய பேர். அது இந்த கற்பத்தை உட்கொண்டு மந்திரத்தை ஜெபிக்க சொல்றார். அந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்ப சொல்லும்போது நெற்றிக்கண் திறக்கப்படுதான். பல அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படும். சில நடன காட்சிகள் அப்படிலாம் ஏற்படும் சொல்லி நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர் சொல்றார். இந்த சுழுமுனையில் உள்ள ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரத்தை சொல்கிறேன். அதாவது பரியங்க யோகத்தில் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். என்னென்னா அங் 3 தடவை அங் அப்படின்னு சொல்லும் போது இந்த மந்திரத்தின் மூலம் இறைவா பிறவா நிலை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுழுமுனையின் மூலம் உள்ள பல அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கடவுளுடைய வாசல் இதுதான் அப்படின்னு இதுதான் கான்செப்ட். இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நெருஞ்சி பூவும் முருங்கை பூவையும் பொடி செய்து வச்சுக்கோங்க.
அதை வந்து முக்கியமாக கடையில் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்களாக ரெடி பண்ணி அதை வந்து பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி வச்சு நல்ல ஒரு ஒரிஜினல் காட்டுத்தேன், அதாவது கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, அந்த தேனில் தடவி காலை மாலை 2 வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். இதில் சொன்ன அந்த அற்புதங்கள் ஏற்படும். விந்து வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு அந்த பரியங்க யோகத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. பரியங்க யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம். அந்த யோகத்தை ஒரு ஆண் பெண், திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆண் பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கிட்டு அந்த இயற்கையை வந்து உள்ளுக்குள்ளே சமமாக நாம் வச்சு அதில் நாம் முன்னேறலாம். அதை நம்ம சில பேருக்கு அது தடையாக இருக்கும், சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அழகு இருக்குது. அந்த அழகை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடையலாம். நம்முடைய சித்தர்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பரியங்க யோகத்தில் பல விஷயங்கள் செய்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பரியங்க யோகம் என்ற பேரில் ப்ராஸ்டியூஷன் தான் நடந்துகிட்ருக்கு. என் பார்வையில் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் பரியங்க யோகம் என்ற பேரில் தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா பரியங்க யோகத்தை யாரும் கற்றுறதில்ல. அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான தன்மையை யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல. அதாவது ஒரு பெண் தனக்குள் இருக்கும் ஆணையும் ஒரு ஆண் தனக்குள் இருக்கும் பெண்மையையும் பார்க்கறதுக்கான ஆற்றலை உருவாக்குறதுக்கான தன்மையை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆண் பெண் சேர்க்கையே தான், அந்த சிற்றின்பத்தையே தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க தவிர அதை பேரின்பமாக மாற்றுறதுக்கான தகுதியை வளர்த்துக்க வந்து விருப்பமும் இல்லை. ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதாவது அந்த காம உணர்வு விரிவடைஞ்சு நீண்ட நேரம் சுகம் பெற்று முடிவில் வந்து காமம் கரையும். ஆனால் இங்கே என்ன இப்போ இருக்க காலகட்டத்தை சொல்லித்தராங்களா, காமத்தை கரைக்க சொல்லித்தரல. காமத்தை கரைக்கிறது தான் பரியங்க யோகம். அதுதான் ஆத்ம சக்தியாக மாற்றுறது. இங்கே இப்போ இருக்க காலகட்டத்தில் காமத்தை கரைக்கிறதுக்கான வழிமுறை யாருக்கும் தெரியல. தப்பாக சொல்லி கொடுத்து இருக்கிறவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதே மக்கள் நம்பி ரொம்ப ஆர்வமாக உருவாக்கிட்டு காம சுகத்தை உருவாக்கிட்டே கற்றுக் கொடுக்குறாங்க தவிர அது வேஸ்ட்டாக. அதை நீ யாருக்கிட்டையும் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுறதுன்னு அவசியமே இல்லை. அதுதான் நானாக நீந்திக்க போகுது. அதை போய் தேடி போய் கற்றுக்கணும். அது பரியங்க யோகம்னு சொல்லி முட்டாள்தனமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பரியங்க யோகம் கிடையாது. பரியங்க யோகம் டோட்டலாக வேறு. அதாவது கற்றுக் கொடுக்குற குருமாருக்கே பரியங்க யோகம் தெரியாது. அவர் சிற்றின்பம் நினச்சிட்டு இருக்கார். அது கிடையாது. ஒரு ஆண் தனக்குள்ளேயும் பெண் தனக்குள்ளேயும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விதமான ரசவாதம். அது ஆண் பெண் 2 பேரும் இணைந்தும் செய்யலாம், அதாவது இணையாமலும் செய்யலாம். அதை இணைந்து செய்து காமம் கரைய ஆரம்பிக்கும். அது கரைஞ்ச பிறகு அந்த ஆத்ம சக்தியை 2 பேரும் தனித்தனியாக அனுபவிக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பரியங்க யோகத்தோட ஹைலைட். ஆனால் இதை யாரும் கற்றுத்தரல. நம்ம என்ன பண்ணுறோம், விந்தை உருவாக்குறது, அது இது விந்து கட்டுறது, அது இந்த மாதிரி விஷயமே தப்பாகவே நமக்குள்ளே பரியங்க யோகத்தை குறித்து தப்பான இன்ஃபர்மேஷனை தான் கேட்டு நம்ம வந்து தப்பான வழியில் தான் நம்ம நிறைய நம்முடைய நல்ல குருமார்கள்லாம் நம்மளை வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன முறைகள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்த பதிவில் எப்படி வந்து பரியங்க யோகம் செய்யலாம், ஆண் பெண் எப்படி செய்யலாம், அது எப்படி கரையிறதுக்கான வழிமுறை என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பரியங்க யோகம், காமம் சார்ந்த ஒரு பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காமத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள்லாம் சரியாக சொல்லியிருப்பேன். அதாவது ஒரே விஷயந்தான், சிம்பிளான ஒரே விஷயம், கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லி நான் இப்போது முடிக்கிறேன். விந்தை இறுக்கி கட்டினவன் ஈசனை பார்ப்பான். நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஈசனை பாருங்கள். நன்றி.